நேற்று ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், பெரும் பணம் எப்போ சம்பாதிப்பேன் அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு முன்னாடி ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி பார்த்துருந்தா ஒருத்தர் எப்போ கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்னு கேட்டிருந்தார். இன்னி நிறைய பேருக்கு இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக எப்போ முன்னேற்றம் வரும் அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. இந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்கும் திடீர் தன வரவு, இந்த மாதிரி அதிர்ஷ்டம், யோகம், கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டுற அமைப்பு, இதெல்லாமே நான் முந்தின வீடியோக்களில் பார்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும், அதுக்குண்டான கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றது நான் சொல்கிற விதியை நீங்கள் ஃபேஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதாவது பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் பாவம், 2, 5, 8, 11, லக்கணத்துக்கு 2, 5, 8, 11 இந்த ஸ்தானங்கள் பணபரஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோம். பணபரஸ்தானம் அப்படின்னாலே அந்த 2, 5, 8, 11ஆம் இடங்கள் தனித்துவமாக அந்த ஜாதகத்தில் பார்க்கும்பொழுதே நமக்கு தெரிய வரும். 2ஆம் இடம் பொதுவான மாரகஸ்தானமாகவும் இருக்குது, குடும்பஸ்தானமாகவும் இருக்குது. சரிங்களா? 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோவில் பணபரஸ்தானத்துக்கு உண்டான அமைப்புகளை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். 2, 5, 8, 11 2ஆம் பாவம் பொதுவான, அதாவது சராசரியாக வேலை பார்த்து நம்ம கையில் அன்றாடம் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் 2ஆம் பாவம் குறிக்கும். அதே 2ஆம் பாவத்தில் பாவக்கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கா, லக்கண சுபர் சம்மந்தப்பட்டிருக்காரா, லக்கண அசுபர் சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். அதற்கு தகுந்தாறு போல் அந்த கிரகத்தினுடைய பாவக்காரகத்துவம், கிரகக்காரத்துவம், இதற்கு தகுந்தாறு போல் அந்த கிரக காரகத்துவத்திற்கு ஏற்றார் போல் அந்த பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலேருந்து அந்த ஜாதகருக்கு பணம் கிடைக்கும். சராசரியாக இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காரு, அல்லது ஒருத்தர் வியாபாரம் பார்க்காரு, அல்லது சொந்தமாக தொழில் பார்க்குறாரு. என்ன தொழில் பார்க்குறாரு, எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அல்லது கவர்மெண்ட் அதாவது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாரு, அரசு உத்தியோகமாக எந்த துறையில் இருக்கிறாரு, இந்த துறையிலேருந்து இதன் மூலமாக அவருக்கு காசு வருது, பணம் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? அது எந்த துறையிலேருந்து காசு வருது அவருக்கு, எதன் மூலமாக அவருக்கு காசு வருது அப்படிங்கிறது இந்த 2ஆம் பாவமும் அதிலே ரொம்ப ரொம்ப காலமாக நீடிக்கிறாரா, அதிலே எப்பொழுதுமே அதிலே இருக்கிறாரா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலையில் ரொம்ப காலமாக நீடிச்சு இருக்கிறாரா, இதே இதிலிருந்து தான் வருதா அப்படிங்கிறத காட்டுவது 10ஆம் பாவம், தொழில்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவம். சரிங்களா? சரி, அந்த டாபிக் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பணபரஸ்தானமான 2, 5, 8, 11ஆம் பாவத்துக்கு மறுபடியும் உள்ள அப்படியே வந்துடுவோம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலை, வருமானத்தையும் காட்டும். சரிங்களா? அதாவது 2ஆம் பாவம் கையில் கிடைக்கக்கூடிய அன்றாட வருமானம், 5ஆம் பாவம் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய துட்டை காட்டும். சரிங்களா? அதிர்ஷ்டம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம்னா என்ன? புதையல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னும் ஒரு வாய்ப்பு, முக்கியமாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? அதிர்ஷ்டம், வாய்ப்பு எல்லாமே ஒரு ஒன்று தான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால். அதை ஏற்படுத்தி கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் பாவம். 8ஆம் பாவம் சாதுரியமான சீட்டிங், அதாவது ஒரு 8ஆம் பாவத்துக்கு பணபரஸ்தானத்தோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு இது சொல்லணும் அப்படின்னா, 8ஆம் பாவம் துன்பத்தை மட்டுமே, கலகத்தை மட்டுமே தான் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கருப்பு பணம் கணக்கில் அடங்கா, அதாவது கருப்பு பணம் சொல்லலாம். இன்னொன்று எப்படி சொல்கிறது உங்களுக்கு, தப்பு பண்ணணும், தப்பை சரியாக பண்ணுனா மாட்டிக்கிட மாட்டான் அப்படின்னு சொல்லாமல் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன். 8ஆம் பாவத்துக்கும் பணபரஸ்தானத்துக்கும் எப்படி தொடர்பை எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக அந்த
லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த படம் அப்படியே பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2, 5, 8, 11 கனெக்ட் பண்ணது தான் அந்த லக்கி பாஸ்கர். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து பணபரஸ்தானத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது சாதுரியமான சீட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். ஆமாம், 8ஆம் பாவம் அதிபதி நல்லா இருந்து இந்த 2, 5, 8, 11 தொடர்பு வச்சு இந்த 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசையே நடந்தால் அந்த ஜாதகர் லக்கி பாஸ்கர் தான். புரிஞ்சுக்கிட்டதா உங்களுக்கு? அடுத்து 11னா என்ன அப்படின்னா, நான் வேறு பாயிண்ட் ஆஃபில் போகிறத விட இந்த படத்தையே உங்களுக்கு நான் வச்சு உதாரணமாக வளர்க்கலாம். அதாவது இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போகிறாரு பார்த்தீங்களா? அவ்வளோதான், அவர் வந்து மாட்டிக்கிடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட இருந்து அத்தனை கோடியும் 100 கோடியும் கொடுத்துட்டு ஒதுங்கி போகிற மாதிரி படத்தை காட்டியிருப்பாங்க. ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 11ஆம் பாவத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? அதாவது நம்ம என்ன தான் சாதுரியமான சீட்டிங் பண்ணி சம்பாத்தியம் பண்ணாலும் அது நம்ம கையில் தங்குமா அல்லது நம்ம கையை விட்டு போயிடுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 11ஆம் பாவம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, 11ஆம் பாவாதிபதி நல்லா இருந்தார் அப்படின்னா அது உங்கள்கிட்டயே வந்து சேரும். அதுக்கும் நீங்கள் சீட்டிங் பண்ணியிருக்கணும். சீட்டிங் பண்ணி தான் வரும். எப்படின்னா 8ஆம் பாவாதிபதி, அதாவது 2, 5, 8, 11 அந்த ஜாயின் பண்ணிட்டோம்ங்களா? இந்த 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம் இந்த கிரக தொடர்புகள் பெற்று ஒருவருக்கு திசை நடந்தது அப்படின்னா 2 கூடிய திசை நடக்குன்னா அது வேறு மாதிரி ரூட்டில் போகும். 5 கூடிய திசை நடக்குன்னா முழுக்க முழுக்க மாறி 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 ஒரு மேலும் மேலும் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருந்து அதன் மூலமாக அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருந்து அதன் மூலமாக அவர் பெரும் பணக்காரர் ஆவார். 8ஆம் இந்த கிரக தொடர்புகள் 4 கிரக தொடர்புகள் இருந்து அந்த 4 கிரக தொடர்புகளும் நல்ல விதமாக அமையணும். அமைஞ்சு 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசையே நடக்கு அப்படின்னா நான் இப்போ சொன்ன மாதிரி சாதுரியமான சீட்டிங்கில் வந்து நல்லா பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடியவராக வருவார். 11ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசை வருதுன்னு வைங்களேன், ஆல்ரெடி எல்லாமே இருக்கும். எப்படி இந்த மாதிரி கணக்கில் வராத பணம், கணக்கில் வந்த பணம், அன்றாட வேலை பார்க்கக்கூடிய இது எல்லா அமைப்புமே இருக்கும், வாய்ப்பு எல்லாமே தேடி வந்திருக்கும். இவர் அதில் மெயின் ஹெட்டாகவே எப்பொழுதும் இருப்பார். அதுலேருந்து அவரை சரிக்கவே முடியாது. அப்போது இந்த 2, 5, 8, 11ஆம் பாவங்கள் தொடர்பு வச்சு அந்த அதிபதி திசை நடக்கும்பொழுது அந்த 11ஆம் பாவமாக இருந்து 11ஆம் அதிபதியே வந்துச்சு அப்படின்னா எப்பொழுதுமே ஹெட்டில் அதாவது வந்து ஒரு முதலாளித்துவம் சொல்லக்கூடிய அந்த மேல்மட்ட நிலையிலே தான் அந்த மனிதர் இருப்பார். நம்ம இப்போ சொல்கிறோம்ல, இதெல்லாம் எப்படி மாற்றுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இது படத்துக்காண்டி எடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிடலாம். ஆனால் இதுவும் நாட்டில் நடக்க தானே செய்யுது. அப்போ மேலே அந்த ஹெட்டு யார்? அந்த இப்போ ஒரு அந்த படத்தில் பார்க்க போனால் அந்த டாப்பில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்க்க போனால் அது நம்ம யோசிப்போம்மா, இதுக்கு இருக்கிறதே இதில் ஹெட்டு யார், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படி பணம் ஆட்டோமேட்டிக் எல்லா வேலையும் கீழ்மட்ட லெவலில் நடக்குது. ஆனால் அவருக்கு பணம் வந்தவனமாக இருக்கும். அவர் எந்த வேலையிலையும் இறங்க மாட்டார். அவர் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நடக்கணுங்களா. அதுக்கு 11ஆம் அதிபதியினுடைய திசை நடக்கணும். அந்த 11ஆம் அதிபதியோட அந்த 2, 5, 8, 11 கிரகங்கள் தொடர்பு வச்சு நல்லா சுபபலம் வச்சு நல்ல ஸ்தானத்தில் எந்த விதமான லக்கண அசுப கிரகங்களோட தொடர்பும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து அந்த லெவலில் இருப்பார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2, 5, 8, 11 அப்படிங்கிறது வந்து எல்லா லக்கணத்துக்குமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த 2, 5, 8, 11 எப்படி பார்த்தாலும் எல்லா லக்கணத்துக்குமே 4 கிரகம் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக வந்துடும். இப்போ மேச லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனும் சூரியனும் பகைன்னு வந்துடும். ரிஷப லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 2, 5 புதனாக வருவார். 8ஆம் வீட்டு அதிபதி குருவாக வந்துடுவார், புதன் குருவாக வந்துடும். மிதுன லக்கணத்துக்கு 2, 5ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2ஆம் அதிபதி சந்திரன். மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சந்திரன் சுக்கிரன். 2, 5, 8 கூடைய சனி, 11 கூடைய செவ்வாய். 4 கிரகமே தங்களுக்குள்ளே வந்து இரு கிரகங்கள் நண்பர்களாக அப்படி வந்துடுவாங்க. சனியின் சுக்கரன் நண்பர்கள், சந்திரன் செவ்வாய் நண்பர்கள் அப்படி வரும், டீமாக பிரிஞ்சிடுவாங்க. சிம்ம லக்கணத்துக்கு 2, 5, 8, 11 எடுங்க. இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். புதனும் வரும்,
தனித்தனியாக வந்துடுவாங்க. ஆனால் மற்ற லக்கணத்தை காட்டிலும் சிம்ம லக்கணத்தை கொஞ்சம் ஒரு அதிர்ஷ்டம் எப்போவுமே காத்திருக்கும். ஏன்னா சிம்ம லக்கணத்தை பெரும்பகுதி அதாவது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மேச லக்கணத்துக்கு செவ்வாய் இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செவ்வாயை வெறுக்கக்கூடிய கிரகமாக இன்னொரு கிரகம் புதன் சனி மெயினாக வந்துடுவாங்க. ஆனால் சிம்ம லக்கணத்தாருக்கு பார்த்திங்க அப்படின்னா, சூரியனை புதன் எப்பொழுதுமே நேசிப்பார். சூரியனை முதல் தர நண்பராக கொண்டவர் தான் புதன். அதனால் சூரியனுக்கு குருவும் நண்பர். அப்படின்ற பட்சத்தில் அந்த புதனும் குருவும் அவங்களுக்குள்ள பகையாக இருந்தாலும் இந்த லக்கணம்னு வரும்பொழுது அந்த புதனும் குருவும் நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக வந்துடும். ஸோ சிம்ம லக்கணத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த 2, 5, 8, 11 பணபராஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பில் சிம்ம லக்கணத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கன்னி லக்கணத்துக்கு 2, 5, 8, 11 எடுத்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் இடதிபதி அவயோக கிரகமாக வந்துடும். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்காக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த 2, 5, 8, 11 வெவ்வேறு கிரகங்களாக வேறு கிரகங்களாக தான் வரும். அப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கிரகங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு தான் பொது விதி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பாருங்க, 11ஆம் வீட்டில் எந்த கிரகமாக இருந்துக்கலாம், அது பொதுவான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில ஜாதகத்தை நம்ம பலன் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகளை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அனைத்து கிரகமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கும். அதாவது 11ஆம் பாவம், 10ஆம் பாவம் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். பொதுவாக 10, 11 கிரகங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய கெடுபலன்கள் நடக்கிறது இல்லை அந்த ஜாதகருக்கு. எப்படின்னா 11ஆம் பாவம் பெரும்பகுதி லாபஸ்தானம்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு நெகட்டிவான கிரகம் இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய கெடுதல்களை தராது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம எந்த கிரகம் எங்கே இருக்கணும் அதான் சொல்லலாம். ஆரம்ப அடிப்படை ஜோதிட விதிகள் தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வரவே முடியும். இப்போ நான் அந்த வீடியோவில் சும்மா ஒரு மேலோட்டமாக டச்சு தான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? பணபரஸ்தானம்னா என்ன, பணபரஸ்தானத்துடைய அமைப்புகள் என்ன, இந்த 2ஆம் வீட்டு அதிபதி எப்படி கொடுப்பாரு, 5ஆம் வீட்டு அதிபதி எப்படி கொடுப்பாரு, 8ஆம் வீட்டு அதிபதி எப்படி கொடுப்பாரு, 11ஆம் வீட்டு அதிபதி எப்படி கொடுப்பாரு, அதாவது பணத்தை எப்படிலாம் அந்தந்த கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். இதையே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது தான் ஓஹோ இப்படியா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? பணபரஸ்தானத்தை எப்படி எடுக்கணும், அதுக்குண்டான பலன்களை எங்கே பயன்படுத்தி பார்க்கணும், 2ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், இந்த மாதிரி விதிகள்லாம் நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுது தான் இன்னும் கொஞ்சம் இதில் முன்னேற்றம் வரும். 2ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கணும், 5ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், 8ஆம் வீட்டு அதிபதி முக்கியமாக ஏன்னா இதில் 8ஆம் வீட்டு அதிபதி எல்லா லக்கணத்துக்கும் நன்மை தரக்கூடிய கிரகம் கிடையாதா? லக்கண சுபராக எந்த கிரகம் வருகிறதோ, இப்போ கும்பலக்கணம் அதை ஷார்ட்டாக சொல்லிடலாம். கும்பலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் 8ஆம் வீட்டு அதிபதி கெடுதலை தராது. அது பெரும்பகுதி குருட்டு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். கும்பலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் மட்டும் 8ஆம் வீட்டு அதிபதி வர்றதுனால அந்த கும்பலக்கணத்துலேயும் சிம்ம லக்கணத்துலேயும் பிறந்தவங்களுக்கு ஒரு யோகம் சொல்லிக்கலாம், சரிங்களா? அதனால் 2, 5, 8, 11ஆம் பாவத்துக்கு நான் அடுத்த வீடியோவில் 2ஆம் பாவத்தை மட்டும் வச்சு சொல்கிறேன், சரிங்களா? எப்படி வருமானம் இருக்கும், இதை பிரித்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். நன்றி.